குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டேர்ம் 2 எக்ஸாமினேஷன் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அல்லது ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதில் 2 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்குறோம். இந்த கொஸ்டினில் ஒரு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 7.10ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி, ஒரே லைனில் ஆன்சர் எழுதிடலாம். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். a பவர் m இன்ட்டு b பவர் m இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு b பவர் b த ஹோல் பவர் m. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தாலே என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் பேஸ் வேல்யூ வேறு வேறு இருக்குது, ஆனால் பவர் சேமாக இருக்குது. பேஸ் வேறு வேறு இருந்து பவர் சேமாக இருந்தால் பேஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி பவரை ஒரே தடவையாக எழுதிடலாம். த ஹோல் பவர் 6 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அப்போ பேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 7 இன்ட்டு 3 இருக்குது. 7ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 7 இன்ட்டு 3 21. 21 பவர் 6. அவ்வளோதான் ஆன்சர். 21 6 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அது பெரிய வேல்யூவாக போகும். ஸோ இந்த ஏஜ் இந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரும், டைம் அதிகமாக எடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் இவ்வளோ பண்ணால் போதும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபார்முலாவை எழுதி 7 இன்ட்டு 3 த ஹோல் பவர் 6ன்னு எழுதி 7ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி த ஹோல் பவர் 6ன்னு எழுதினா 2 மார்க்கு. டோன்ட் மிஸ் த சம். தேங்க்யூ. இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிறதுல லைக் டேர்ம்ஸ் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ட்ரை தீஸ் சம்மில் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.14க்கு மேலே இருக்கிறது. இந்த இதுலேயே 3 சம் இருக்குது, அதில் இந்த ஒரு சம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இதில் லைக் டேர்ம்ஸ் எது, அன்லைக் டேர்ம்ஸ் எது, லைக் டேர்ம்ஸ் எதுன்னு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லைக் டேர்ம்ஸ்னால் என்னவாக இருக்கணும், இங்கே பாருங்கள், இங்கே PQ இருக்குது, இங்கேயும் PQ இருக்குது, ஆனால் இங்கே PQR இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் PQ இருக்குது, இங்கேயும் பாருங்கள் PQ இருக்குது. ஸோ இந்த PQக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே -11 இருக்குது, இங்கே -1 இருக்குது, இங்கே +11 இருக்குது. ஆனால் இந்த 4 டேர்ம்லேயும் PQ இருக்குது. அப்போது இந்த 4 தான் லைக் டேர்ம்ஸ். ஸோ லைக் டேர்ம்ஸ்னு சொல்லி இந்த 4 டேர்மே எழுதினாலே போதும். இன்ஃபேக்ட் இந்த ஒன்றை தவிர மிச்சம் எல்லாமே என்னது தான், லைக் டேர்ம்ஸ் தான். ஸோ இப்போ இவ்வளோ எழுதுனா 2 மார்க்ஸ். ஸோ அடுத்தும் பாருங்கள், இந்த கொஸ்டினும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்த 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. எக்ஸசைஸ் 4.1ல் இதுவும் ரொம்ப ஈஸியான சம்மு தான், அண்டு மிட் டேர்ம் டெஸ்ட்டில் கேட்ட ஒரு சம்மு தான். எக்ஸசைஸ் 4.1ல் ஃபஸ்ட்டு சம். கேன் 30, 60, 90 டிகிரி பி த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ இந்த 3 ஆங்கிளும் ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு கண்டிஷன் என்ன, சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்கணும், 180 இருக்கணும். ஸோ த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ்னு எழுதிக்கோங்க. சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 + 60 + 90. 3ஐயும் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும், 180 வரும். ஸோ 180 வந்தால் இந்த 3மே ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளாக இருக்கலாம். ஸோ அப்போ இது ஆங்கிளாக இருக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த வேர்டிங்ஸ் வேணும்னா இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் 4.1 நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த 4.1ல் இந்த 2வது சப்டிவிஷன் பாருங்கள். இதே மாதிரி தான் சென்டென்ஸ், இதே மாதிரி தான் மேக் பண்ணணும். சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் நமக்கு அங்கே என்ன இருந்துச்சு, இதுக்கு பதிலாக 30 + 60 + 90ன்னு என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 180. அதுவும் 180 தான் கிடைக்கும். ஸோ த கிவன் ஆங்கிள்ஸ் கேன் ஃபார்ம் எ ட்ரையாங்கிள். சென்டென்ஸ் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். த கிவன் ஆங்கிள்ஸ் கேன் ஃபார்ம் எ ட்ரையாங்கிள். 180 தவிர வேறு எந்த வேல்யூ வந்தாலும் அது ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸாக இருக்காது. அதுக்கும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இந்த சம்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், 3 ஆங்கிளையும் கூட்டினா 200 வருது. அது 180க்கு ஈக்குவல் இல்லை, நாட் ஈக்குவல் டு 180. ஸோ தீஸ் ஆங்கிள்ஸ் கேனாட் பி ஃபார்ம் எ ட்ரையாங்கிள். ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதே கொஸ்டின் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வேறு வேல்யூ மாற்றி கேட்டால் என்ன செய்யணும். பட் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தானே.
ஓகே, தேங்க்யூ.